செய்திக்கு நேரம் போகும். செய்தி முடிச்சதுக்கப்புறம் சாட்சி நேரம் இருக்குது. சாட்சி சொல்கிறதுமே தயாராகிங்க. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய குறித்து தான். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அவரால் நடத்தப்படணும். இதெல்லாம் எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறது, எப்படி நான் செய்கிறது என்ற குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏன் பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம படிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 2:38. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதாவது ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் இன்னைக்கு இதில் இருக்கிறவங்க அநேகமாக மேக்சிமம் எல்லாரும் தண்ணீர் முழுக்கினால ஞானஸ்தானம் பெற்றிருப்பீங்க. அடுத்து பரிசுத்த ஆவியானவராலையும் நாம் ஞானஸ்தானம் பெறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டது தான் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆவியானவர்னாலே, பரிசுத்த ஆவியினாலே வல்லமை அப்படின்னு அர்த்தம். அது அப்போஸ்தலர் நடவடிக்கை அதே இதில் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை படி. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. அதில் பலர் அந்நிய பாஷையில் தொடர்ந்து பேசுவாங்க. முழு வேதத்தின்படி அப்போ புதிய ஏற்பாட்டிலெல்லாம் பவுலெல்லாம் சொல்லுகிற பொழுது அதை சரியானபடி பயன்படுத்தணும். எல்லா இடத்துலையும் போய் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய பலத்திற்காக, அதனுடைய காரியங்களுக்காக, அதில் இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு, கர்த்தரோடு பேசுவதற்கு நீங்கள் அந்நிய பாஷையை பயன்படுத்தணும். அந்நிய பாஷை கொடுக்கறது, அந்த பாஷை என்ன பாஷைன்னு சொல்லுவாங்க? தேவனோடு கூட பேசுறது. தேவன் தர்றாரு, ஆண்டவரோடு கூட பேசுறது. ஒரு சில சமயத்தில் நிறைய பேருக்கு அது என்ன பேசணும்னு தெரியாது. ஒரு சிலருக்கு அந்த வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு சிலர் இன்னொருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அதனால் இந்த காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்துக்கு வர்றோம், வாரம் சர்ச்சுக்கு வர்றோம், ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிறோம், உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிறோம், இப்படியான கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்துக்கிறோம். இதில் நம்ம அனுபவங்கள் இன்னும் மேலே மேலே போகணும். எவ்வளோக்கு தூரம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எப்படி அறிவு பெருகுது, ஞானம் பெருகுது போல் கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுலையும் வளர்ச்சியிலையும் நம்ம இது ஆவியானவருக்குள்ளே நம்ம வளரணும். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். இப்போ கொர்நேலியுங்கிறவரை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக இருக்கிறார். அதாவது ஒரு இராணுவத்தில் இத்தாலிய பட்டாளங்கிற அந்த இராணுவத்தில் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அவர் செசரியா பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இராணுவ அதிகாரியாக இருக்கிறாரு. நல்ல வசதி உள்ளவர் தான். அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் சொன்னால் வான ஆள் இருக்குது, போன ஆள் இருக்குது, செய்யறதுக்கு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தர்மங்கள் செய்கிறாரு, முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய ஜெபம் பண்ணுறாரு. இவரும் இவருடைய குடும்பத்தாரும் இணைந்து நல்லா ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்கிறாங்க.
ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு 9ஆம் மணி நேரம், 9வது மணி நேரம்னா நமக்கு பொறுத்தளவு 3 மணி. ஏன்னா அங்கே இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் வந்து அந்த நாட்டிலெல்லாம் நமக்கு எப்படி 12 மணி நைட் 12 மணிக்கு துவங்குதோ நாள், அவங்களுக்கு காலையில் 6 மணிக்கு தான் தொடங்கும். அப்போ 9 மணிங்கும்போது சாயங்காலம் நமக்கு மத்தியானத்துக்கு மேலே 3 மணி. அப்போது தேவதூதன் இவருக்கு தரிசனமாகி, உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீ இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ ஜெபம் பண்ணக்கூடியவன், இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுனால ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு விரும்புகிறாரு. நீ என்ன பண்ணு, யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவை கூப்பிட்டு, ஆள் அனுப்பி கூப்பிட்டு வா, உன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லு, உன்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவன் இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறான், இவ்வளோ தூரத்துக்கு நல்லவனாக இருக்கிறான், தர்மங்கள்லாம் பண்ணுறான், ஜெபிக்கிறான், ஹல்லேலூயா. ஆனால் இவன் ஞானஸ்தானம் பெறல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிறான். ஆனால் இவனுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தேவதூதன் அனுப்பி அவனோட பேசுகிறார். ஆனால் அந்த காலத்தில் பேதுரு வந்து யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லுகிறது, சத்தியத்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இவர்களுக்காகத்தான் வந்தாருங்கிறத அப்பவும் நம்பிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த சமயத்தில் பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அவன் உபவாசித்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு பசி ஆயிடுச்சு. பசி ஆகிட்டு அவன் சாப்பிட்றதுக்கு போகிறான். எத்தனை மணிக்கு சாப்பிட போகிறான்னா 6 மணிக்கு. அதில் மணி நேரம் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அவன் 6 மணிக்கு சாப்பிட போகும்போது அவனுக்கு நல்ல பசி. இப்போ 6 மணிங்கும் போது இங்கே நம்ம நேரப்படி பகல் 12 மணி. இந்த போகும்போது அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தர்றார், ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துறார். அவன் பார்க்குறான். பார்த்தா மேலே வானத்திலிருந்து ஒரு துப்பட்டியில் சேலையில் ஒரு இதெல்லாம் இறங்குது. அதில் பார்த்தா எல்லாம் மிருகங்களுடைய இதெல்லாம் சாப்பாடு, அந்த இதெல்லாம் சமைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அவர் பார்த்தோன்னா அவனுக்கு என்ன பண்ணுறான், ஐயோ இதெல்லாம் தீட்டானது, ஏன்னா அதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான், இதெல்லாம் தீட்டானதுங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது நான் வந்து தீட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து தீட்டு இல்லைங்கிறத, நான் சுத்தமானதுன்னு நினைக்கிறத நீ ஏன் தீட்டானதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவனுக்கு அது ஆகாது, இதை அவன் சாப்பிட்றதில்லை, அவங்க பழக்கப்படி இதெல்லாம் சாப்பிட்றதில்லை. ஆனால் அது கீழே இறங்குது. 2-3 தடவை சத்தத்தை கேட்குறான். அதுக்கப்புறம் 3வது முறை அது மறுபடியும் மேலே போயிடுது. அந்த சமயத்தில் இது பார்த்து முடித்த உடனே இந்த யார் கொர்நேலியு இடத்துலேருந்து வந்த அவங்கெல்லாம் உள்ள வந்து, இப்படி ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, அவர் இப்படியெல்லாம் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், நல்லா ஜெபம் பண்ணுறவர், தேவனுக்கு பயப்படுகிறவர், அவருக்கு ஒரு தரிசனமாகி உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்போ கொர்நேலியுங்கிறது யாருங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியுது. கொர்நேலியு இத்தாலி பட்டாளத்தில் அவன் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் யூதன் அல்ல, அவன் புறஜாதியான். இப்போ புறஜாதியானுக்கு நீ சத்தியம் சொல்லணும். ஏன்னா அவன் ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறான், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறான், அதிக நேரம் ஜெபத்தில் இருக்கிறான். அவன் மாத்திரம் இல்லை, அவன் குடும்பத்தாரும் அவனை சேர்ந்தவங்கெல்லாம். அப்போ இவனுடைய நிலைமை அறிஞ்சு அங்கே போய் இவனுக்கு சொன்ன ஆண்டவர் அங்கேயும் என்ன பண்ணுறாரு, ஹல்லேலூயா. உங்களான காரியங்களை இங்கே இருக்கிற பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறாருன்னு பாருங்கள். அப்புறம் வந்தவுடனே அவனுக்கு எல்லாம் சத்தியத்தையெல்லாம் சொல்லி, ஓ இதைத்தான் சொல்கிறாரு ஆண்டவர் புறஜாதிகள் சொல்லும் போது ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் இல்லை, அவங்கெல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 44 அதே அதிகாரத்தில் 44வது வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறீர்,
பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் எழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. புறஜாதியர் மேலும் பரிசுத்தாவினுடைய வரம் வந்ததை பார்த்து அவங்க எல்லாம் பிரமிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, முதல் நூற்றாண்டில் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுகிற பொழுது அவங்க பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? பெற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க, ஆண்டவருடைய காரியங்கள் நிறைய காரியங்கள். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொண்டவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சில இடத்துல பெற்றுக்கொண்டதுன்னா பேசுறது, அந்நிய பாஷையில் பேசுறது, அப்புறம் கீழே விழுகிறது, உருள்றது. ஒரு சில சமயத்தில் புதுசாக ஒரு சிலர்லாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த உருள்றது, சத்தம் போடுறதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படி சத்தம் போடுறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? புதுசாக அவங்க வந்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினோடனே அப்படியே குதிச்சு கீழே விழுறதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் விழுந்துருவாங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவருங்கிறது ஒரு வல்லமையும் கூட. கரண்ட்டை தொட்டால் என்ன ஆகும்? ஏன் ஷாக் அடிக்குது? அதில் கரண்ட் போயிட்டுருக்கு, பவர் போயிட்டுருக்கு. ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ ஏ பவர், மைட்டி பவர். பரிசுத்த ஆவியால் நிரப்பட்ட ஒரு சிலர்லாம் கையை நீட்டினாங்கன்னா கீழே விழுகிறாங்களே, ஏன்? வல்லமை. இதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பெற்றுக்கொள்ளுகிறது தான் கீழே விழுகிறாங்க. பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் பெற்றுக்கொண்டுட்டே இருக்கிறது இல்லை, பெற்றுக்கொண்டதை நீங்கள் பயன்படுத்தும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம செய்யும். பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற பொழுது நம்ம பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நான் நிரம்பி இருக்கணும். அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவன் அவரால் நிரம்பி இருக்கிறான். அவரோடு கூட அவன் இருக்கிறான், அவனோடு அவர் இருக்கிறார். இது மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியறதில்லை. சாதாரண உலக மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் இடத்துல இருக்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? இப்படியெல்லாம் வல்லமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. பேதெல்லாம் இப்படி அவங்கெல்லாம் தொட்டால் எல்லாம் சோகமாகுதுங்கும் போது கொஞ்சம் ஜோசிகாரங்க மந்திரவாதிகள்லாம் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சால் போகுதில்லை, இப்போ நம்மளும் அப்படி செய்யலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, மந்திரவாதிகள்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் அப்படி செய்வோன்ட்டு இயேசுவின் நாமத்தினால் போகும்போது அந்த பிசாசுகளை எதிர்த்து நின்றுச்சு. இயேசுவையும் தெரியும், பேதுரு பவுலையும் தெரியும், எல்லாரையும் தெரியும். நீ யார் அப்படின்ட்டு அவங்கள விரட்ட தொடங்கணுன்னு அவனுங்க அப்படியே ஓடுறானுங்க. ஆக்சுவலாக வசனத்தில் வார்த்தைகளை படிக்கும்போது அவன் நிர்வாணப்பட்டு ஓடுறாங்க, துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்க. ஒரு சில நேரங்களெல்லாம் அப்படி எல்லாம் நடக்கும். அதாவது அந்த தைரியம் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்னா பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசு உங்களை கண்டா நடுங்குவோம். இதுதாங்க சத்தியம். அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தர்றார். இந்த வல்லமை தந்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்தணும். எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இப்படியெல்லாம் செய்யணுங்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். உங்களெல்லாம் நான் வெறுமனே விடுறதில்லை. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். தாகமுள்ளவர்களாக இருக்கும் அவரிடத்தில். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நாம் கிட்டி சேருகிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுகிறோம், அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், எல்லாமே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறது இன்னைக்கு நீ அதை பயன்படுத்தும். ஒரு சிலருக்காக ஜெபிக்கிறோம், ஒரு சில காரியங்கள் சொல்கிறோம்.
ஆண்டவர் சில காரியங்கள் நம்மக்கிட்ட பரிசுத்தாவின் நிறைவில் இருக்கும்போது நம்மளோட கூட பேசுகிற பொழுது வசனங்கள் மூலமாக இப்படியாக சத்திய வசனங்களை பேசுகிற பொழுது பிரசங்கம் கேட்குற பொழுது ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் எங்கிட்ட தான் பேசுகிறாரு, என்னோடு தான் பேசுகிறாருங்கும் போது என்ன பேசுகிறாரோ அதை நம்ம செய்யணும். ஒரு சிலர் சொல்ல வேண்டியது நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லணும். ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செஞ்சுருக்கிறார், இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருந்தேன், இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், இன்னைக்கு நான் எப்படியோ இருக்க வேண்டியவன், இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவரை நான் தேடினேன், அவர் என்னோடு வந்து ஆமென் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நான் நிற்கிறேன்னா அவருடைய பலத்தில் நான் நிற்கிறேன். நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அவர் கொடுத்த ஞானத்தில் தான் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? நிச்சயமாக இதை நம்ம சொல்லணும். என்னங்க அன்னைக்கு அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க. ஆமாம், அன்னைக்கு அப்படி இருந்தேன், அது இன்னொரு ஆள். இன்னைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதுனால, ஆண்டவர் என்னை நிரப்பியதுனால இன்னைக்கு புதுசு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுதான் சரி. இன்னைக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிறவங்கெல்லாம் விசுவாசியாகவே இருக்கணுங்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பொழுது, ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிற பொழுது, நீங்களும் ஒரு பகுதியில் ஊழியம் செய்கிறவர்களே. நீங்கள் இருக்கிற இடத்துல, இருக்கிற பகுதிகளில், இருக்கிற இடத்துலையே மற்றவர்கள் பார்க்கும்போது, மற்றவர்கள் இருக்கிற பொழுது பார்க்குறோம், என்னங்க இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க. நேற்றுக்கு ஒருத்தர் சொல்கிறார், ஏன் அவங்களை கூப்பிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க, ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, அவருக்கு தலையில் ஒரு கட்டி ஒரு இது ஜெபம் பண்ணிக்கோங்க, அவர் 10ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். ஏன்னா அவருக்கு தலையில் கட்டி இருக்கிறதுனால அது வந்து இடது கால் அதுக்கு ஆப்போசிட் போகுது. அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தில் இயங்காமல் போகுது, கால் ஃபிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் போய் செக்அப் பண்ணும்போது இப்படியெல்லாம் இருக்குங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு நல்ல ஊழியமெல்லாம் கூட செய்யக்கூடியவர் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். நேயருக்கும் ஜெபம் பண்ணும்படியாக நாங்கள் சொன்னோம். அவருடைய அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் கேட்டு விசாரித்தோம். இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு பகுதியில் வந்து இவர் அடிக்கடி இப்படி ரொம்ப இதாக இருக்கும்போது எதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னா, ஒரு சில சமயத்தில் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஏன் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்காக நம்ம ஒரு பக்கம் இருந்து ஜெபம் பண்ணுறோம். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். எங்கேயோ இருக்கிறவருக்கு நம்ம இங்கே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களே சரி. இப்போ இவன் ஜெபம் பண்ணுகிறான், கொன்னலி ஒரு பக்கத்தில் இருக்கிறான், செசரியா பட்டணத்தில், பேதுரு யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான். ஆண்டவர் இவனோடு பேசிட்டு அங்கேயும் அவனுக்கு ஒரு தரிசனங்களை பார்க்குறான். இதெல்லாம் பார்க்குற பொழுது ஆண்டவர் நம்மளோட ஏதோ பேச விரும்புகிறாருன்னு அவன் நினைக்கிற பொழுது அங்கே போயிட்டாங்க. இது எல்லாமே சொல்கிறார். இப்படி ஒரு சில நேரங்களில் ஒரு சில வகையில் நமக்கு தெரியப்படுத்துகிற பொழுது, கர்த்தர் இடத்துல நம்ம கேட்குற பொழுது காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறத குறித்து நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா விளங்கும். 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென், ஆமென். என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். எருசலேம் நகரத்தில் பண்ணும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் வந்து சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம், என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருந்து அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த மேல் வீட்டு அறையில் கூடுகிறார்கள், எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகளாக அவங்க மேலே இறங்குறத இதைத்தான் சொல்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரில் நிரப்பப்படுகிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உன்னதத்திலிருந்து வரும் பலனை நீங்கள் தரிப்பிக்கணும். தரிப்பிக்கணும்னு என்ன? பெற்றுக்கொள்ளணும்.
அணிந்து கொள்ளணும், புது ட்ரெஸ்ஸு தரிச்சிட்டு வர்றான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம தரித்து கொள்ளணும், அவரால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பண்ணப்படும். அபிஷேகம் பண்ண எல்லாமே அதை ஒன்று. இதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அந்த உன்னத பலனால நீங்கள் நிரப்பப்படுறீங்க. பலன், வல்லமை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வல்லமை இல்லைவங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப லீனாக இருக்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வல்லமையினால் நிரப்பப்படுகிற பொழுது அவங்க செய்கிற காரியங்க சார். இப்போ என்ன ஹக்கோர்ன்ட்டு பண்ணாங்க, அது என்னன்னு தெரியுங்களா? எப்படிங்க? அக்கினி ஜீவ ஊற்று. நான் என்ன ஹக்கோர் அப்படிங்கிறதுல நான் அந்த இதை எடுத்து படிக்கிற பொழுது, சிம்சோன் பெலிசர் எல்லாம் இது பண்ணிடுறாங்க, நிறைய பேர் கொண்டுடுறான். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது சிம்சோனை எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. அவன் எல்லாம் ரொம்ப பலசாலி. ஆனால் ஆவியானவர் இருக்க போது நல்லா வல்லமையாக இருக்கிறான் போது அவன் இழந்த போது எல்லாம் அவனை பிடிச்சி கட்டிடுறான். கட்டி வச்ச உடனே அவனுடைய காரியங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன ஒரு பெரிய தூணில் எல்லாம் கட்டி வச்சு அந்த இதில் நிட்டு இவனை கொல்றதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அத்தனை பேரை கொண்டான், இத்தனை பேரை கொண்டான். இன்னைக்கு எல்லாம் ஒரே ஒரு ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என்னை நினைத்தரு, இவங்க முன்னால் நான் இருக்கிறேன், நினைச்சிருங்க ஆண்டவரே அப்படிங்கும்போது ஆவியானவரால் நிரப்பப்படுகிற பொழுது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு கட்டி வச்சிருக்கிற அந்த தூணை அப்படியே அசைக்கிறான். அதாவது அவன் உயிரோடு இருக்கும்போது கொண்டவங்களை விட அவன் சாகும்போது சத்தவங்க மரணத்தை சலிக்கிறான். ஆனால் ஒருத்தனையும் அவன் விடலை. ஹல்லேலூயா. அந்த இதுக்காக நான் சொல்ல வரல. காரியங்கள் இப்படி இருக்கு. நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், முடியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது முடியும். என்னால் முடியும், என்னால் கூடும், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நீங்கள் தரித்து கொள்கிற பொழுது அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கும், அதனால தான் அதே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு இந்த சாட்சிகளாக இருக்கிறதே அவர் நம்மை பயன்படுத்துகிறார். நம்ம அவரை பயன்படுத்துகிற பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு சாட்சியாக, அவருக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக வல்லமையினால் நாம் அதை பயன்படுத்துகிறோம். இதுதான் ஆவியானவரை நம்ம பயன்படுத்துகிறோம். பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்டதை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. வெறுமனே வச்சுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா. ஏன்னா இவர் வந்தாருன்னா என்னென்னலாம் சொல்லுவார், எப்படியெல்லாம் நடத்துவாருங்கிறத இன்னொரு வசனத்தில் நாம் படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அதாவது அதுக்கு முந்தின, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். கம்ஃபர்டர். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். இவர் வந்துட்டாருன்னா எங்கே போகணும், எங்கே நிற்கணும் எல்லாமே சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சில சமயத்தில் ஊழியத்துக்கென்று மற்ற காரியங்களுக்கென்று போகிற பொழுது தனிமையில் விடப்படுகிறோம். என்ன செய்கிறது? இப்போ ஒரு இடத்துல போகணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் நீ போகாதன்னு சொன்னால் போகக்கூடாது.
அது அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குற பொழுது நீ அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னா போக வேண்டாம். அங்கே போனால் எனக்கு அதெல்லாம் கிடைக்கிது இல்லை, ஆண்டவர் சொல்கிற நீ போக வேண்டாம். ஒரு சில சமயத்தில் அங்கே போகும்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது, ஆனால் போக சொல்கிறார். அப்போ நம்ம போகிறோம். ஆனால் அதை வழி நடத்துவதற்கு அவர் நல்லா இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார், அவரை நம்பித்தான் நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் காரியங்கள். அவர் எதெல்லாம் கண்டித்து உணர்த்துவார். இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய், இதை செய், இதை செய். ஏன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது பிறகு பரிசுத்த ஆவியானவரை நம்மை பயன்படுத்துகிறது மாதிரி ஆண்டவர் நம்ம பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்ம பயன்படுத்துகிறார், நம்மளும் பயன்படுகிறோம். இந்த நேரத்தில் பயன்படுகிற பொழுது பார்க்கிறவர்கள் என்ன பார்க்குறாங்க, என்ன இடத்துல பார்ப்பாங்களா இல்லைங்களா? சபைக்கு வந்தால் அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் வேறு பாஷை இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, அங்கே போய் அந்நிய பாஷையை பேசு, இங்கே வந்து இப்படி பேசு, பைப்படியில் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் இருக்குது. அது யாருடைய நாமம் தூசிக்கப்படுது? கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. ஏன் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னா, ஒரு சில சமயத்தில் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதாக நீங்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுங்கிறது பொய். இது மற்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உண்மையாலுமே பெற்றுக்கொண்டவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா சாட்சி இல்லை, மற்றவங்க அதை பார்க்க முடியல. அந்த பேரே ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுட்டு அசுத்தமான காரியங்களை செய்கிறது, அசுத்தமானதை பேசுகிறது, அசுத்தமானதை தொடருதுன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ நீ எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதாக இருக்க முடியும்? இதெல்லாம் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவருடைய சுபாவம் மாறி இருக்கும். அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்கணும், சரியான பாதையில் நடக்கணும், நல்லதை தான் பேசணும், நல்லதை தான் சிந்திக்கணும், நல்லதை தான் செய்யணும். ஒரு சிலரெல்லாம் இன்றைக்கி ஒரு போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால் 3 ஊழியர்களை ஷூட் பண்ணிட்டாங்க. பாஸ்டர்ஸ் எங்கள் மணிப்பூரில் சுட்டுட்டாங்க. அங்கே பெரிய போராட்டமெல்லாம் ஒன்றும் பண்ணல. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அவங்களெல்லாம் மன்னிச்சிட்றோம், கண்ணீரோடு சொல்கிறாங்க. சந்தோஷத்தில் சொல்லலை, கண்ணீரோடு கதறலோடு. ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு அதைத்தான் போதிச்சிருக்கிறார். ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அறிஞ்சால் மறுகணத்தையும் திருப்பி கொடு. இதுதான் ஆண்டவர் போதனை. இந்த ஆண்டவர் போதனையில் இதை நம்ம கொண்டதுனால தான் இன்றைக்கி இன்னைக்கு கிறிஸ்தவரில் அவங்க கையால் ஆகாதவங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை, அடித்தா வாங்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் நியாயம் விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பொறுமையாக போகிறோம். எனக்கு என்ன வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் அடி வாங்குகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் துன்பப்படுகிறேன். ஒரு சில சமயத்தில் என்னை சீர்குலைச்சிட்றாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி அந்த 3 ஊழியர்கள் இருந்தது மூலம் அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்கே இருக்கிறாங்கிறது அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்க. உமக்காக ஜீவன் கொடுக்க, உம்முடைய நாமத்துக்காக ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம், ஊழியம் செய்கிறது நிமித்தம், உமக்கு சாட்சியாக ஜீவித்தது நிமித்தம் இந்த ஜீவனை அவருங்க எடுத்திருக்காங்கங்கிற அந்த ஸ்லாக்கிங்கும் போது அவங்களுக்கு அங்கே கிரீடம் சூட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எந்த இடத்துல இருப்பாங்கிறது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி வேதத்தில் சொல்லதை நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் இவ்வளோ பாடுகள்னா ஓகே, கஷ்டப்படுறேன், பசட்டும், சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவங்களை துன்பப்படுத்துகிறாங்க. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏன்னா அங்கே போகிறதில்லை. அதான் நான் வெள்ளிக்கிழமை பேசும்போது இப்படி தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டு ஆண்டவரே நான் பரலோகம் போகிறேன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் பரலோகத்தில் இவங்க போகிறதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த அம்மாவுக்கு தரிசனம் கிடைக்கும். அந்த அம்மா தரிசனம் கிடைக்கும்போது பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பார்த்தா பரலோகத்தில் இந்த அம்மாவுடைய மாமியாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது, ஐயா அந்த மாமியாரும் அங்கே இருக்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு வரல, நான் நரகத்துக்கே போகிறேன் அப்படின்னுச்சு. மாமியார் இருக்கிறதுக்கு
நான் அங்கே போய் என்ன பண்ணுறது? ஏன்னா எங்கள் மாமியார் இருக்கிற இடம் தான் எனக்கு நரகமாக இருக்குது, அதுக்கு நான் நரகத்துக்கே போயிடுறேனே அப்படி. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ தான் சொன்னார் ஆண்டவர், நீங்கள் 2 பேருமே இங்கே வர வேண்டாம், அந்த ஏன்னா பரலோகத்துவே நரகமாக்கிறீங்க, நீங்கள் 2 பேருமே அங்கே போங்க அப்படின்னு சொன்னார். ஒரு தமாஸ் தான் ஒருத்தர் இப்படி சொன்னார். சுபாவம் மாறணும். இன்னைக்கு சொந்த மாமியாரையோ மற்றவங்களையோ மருமகளையோ நேசிக்க கூட முடியாதபடி கூட இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன் நேசிக்க முடியல? கிறிஸ்தவத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன், மற்றவங்களை பற்றி சொல்ல. அன்பு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும், இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம், எல்லாமே கேட்டிருக்கிறோம். இதில் நாம் உறுதியாக இருக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நம்முடைய சுபாவமெல்லாம் மாறி கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நாம் ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.